கொற்றவை வந்து நம்ம ஜனனியை பார்த்து பேசுகிறாங்க. ஃபார்மாலிட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி அவங்கள ஹராஸ் பண்ணுறது தான் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், அவங்க வந்து ஆல்ரெடி தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டில் வந்து ஆள் இல்லை, அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி தர்ஷினி வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ஷினி சொல்லியிருக்கா அப்படின்னா இது வந்து நடக்க வேண்டியது தான். ஏன்னா நாங்கள் வரோம் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணுங்கன்னு சொல்லி யாரும் உட்காந்துட்ருக்க மாட்டாங்க. நான் வந்து இனிமே அவங்க வந்து போலீஸுடைய பிடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க எங்கே போனாலும் போலீஸ்கிட்ட கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி, இனிமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இனிமே தான் ரியல் ஹண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொற்றவை கிளம்புறாங்க. நம்ம ஜனனியும் வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அறிவுக்கரசியோடைய ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஜனனி ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் தர்ஷினியை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள், அவளை வந்து சண்டை போட வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஞானசேகரன் இருந்துக்கிட்டு வக்கீலுக்கு ஃபோனை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம், அங்கே எப்படி நிலவரம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? சொந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வச்சு ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா? இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் வண்டியை இது பண்ணுங்கள், இந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி போட்டுடுங்க. புதுசாக ஃபோனு புதுசாக சிம்மு வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோனு, காரு, வண்டி எல்லாத்தையுமே அவங்க வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த மூலைக்கு போனாலையும் இது எல்லாம் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சி உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. தப்பு பண்ண தெரியுது, ஆனால் தப்பிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வக்கீலும் ஃபோனில் திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாரு. நம்ம ஜனனியால் இப்போ குணசேகரன் ஒவ்வொன்றுத்துக்கும் பயந்து ஓடி ஒளிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக. உயிரை மட்டும் இல்லை, இவங்களுடைய உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இவர் இந்த வேலையை செஞ்சுட்டு